இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்கே உள்ளே போகிறதுக்கு அலௌட் கிடையாது. இந்த இடம் பேர் வந்து நார்த் சென்டினல். ஹே கைஸ், இது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு ஐலாண்ட். இது எங்க இருக்கு? பே ஆஃப் பெங்கால் கடல்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட். இங்க வந்து ட்ரைபனத்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 வருஷமா அந்த மக்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இங்க எந்த ஒரு கவர்மெண்ட்டும் உள்ள போனதில்லை. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த மக்கள்கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு பல வாட்டி ட்ரை பண்ணிருக்கு. ஆனா இது வரைக்கும் எதுவுமே சாத்தியமா நடந்தது இல்லை. அங்க மக்கள் போயிருக்காங்க, ஆனா போனவங்க யாரும் ரிட்டர்ன் வந்தது இல்லை. காமன் மேனா நம்ம கம்யூனிகேட் பண்ண நினைச்சாலும் இல்ல, அவங்க கூட வந்து ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா போனா கூட இன்னும் அம்பம் வச்சு கொண்டுறாங்க. இந்த காரணத்துக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த ஐலாண்டை சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இது கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா மாத்தி இருக்கு. இந்த ஐலாண்டை சுத்தி பல ஸ்டோரி இருக்கு. 2006 சுனாமிக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல போய் அங்க போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஹெலிகாப்டர் அந்த ஐலாண்டுக்கு மேல போகும்போது கீழே இருந்து வில்லம்ப வச்சு தாக்கி அந்த ஹெலிகாப்டரை விரட்டி இருக்காங்க. கான்செப்ட் என்னன்னா, இங்க நாங்க மட்டும் இருக்கிறோம், எங்களாவே இருக்க விடுங்கன்னு சொல்லி இத்தனை வருஷமா அவங்க மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2018 ஒரு ஜான்ங்கிற ஒரு கிறிஸ்டின் பிரீஸ்ட். ஸோ இவர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசி அவங்களை கன்வெர்ட் பண்ணுவோம், அவங்க நார்மல் ஒரு ஹியூமனாக மாற்றணும்னு சொல்லி அங்கே வந்து ட்ரை பண்ணி உள்ளே போயிருக்காரு. போய் கொஞ்ச நேரத்திலே அங்கே அவரை கொள்றாங்க. கவர்மெண்ட் வந்து இதில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க அங்கேயே வாழிட்டுன்னு சொல்லி இதை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை மாற்றுறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு மனுஷன் தான். எனிவேஸ் அவங்க வந்து ஒரு ஆதிவாசியாக வாழலாம்னு ஒரு மனுஷன் தான் இல்லையா? ஸோ ஆனால் அவங்களோட இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை கம்பேர் பண்ணும்போது 0. ஸோ நமக்கு வந்து எப்படி ஒரு காய்ச்சல் தலைவலிங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு காமனோ, அவங்களுக்கு அந்த ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாலே அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும். உலகத்தில் இது மாதிரி ஒரு 7 இடம் இருக்கு, மனுஷங்களுக்கு அங்கே அலௌட் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசுவோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.